அடியார்கள் மக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருந்திரணையினாலும் அருபான் உண்மை நாயன்மார்களது குருவருளினாலும் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் என்கிற நூலை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கி அருளிய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகிறார். நண்பர்களே, சிவஞான சித்தியாரில் மெய்கண்டார் அருளி செய்த 6ஆம் நூற்பாவுக்கான விளக்கத்தை ஆசிரியர் காட்டுகிறார். 6ஆம் நூற்பா உணர்வுரு அசத்தெனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என 2 வகையில் இசைக்கும் மண்ணுலகில். இதுதான் எளிமையான பாடல். இந்த பாடலுக்கு ஈசன் அறிவுறும் பொருளோ அறியாத பொருளோ என்று ஒரு ஐயம். அறிவுறும் பொருள் என்று சொன்னால் அது அந்த அறிவினால் அறியக்கூடிய பொருள் எல்லாம் அசத்தாயிற்று. சரி, கருவிகளால் அறிய முடியாதவன் என்று சொன்னால் அவன் இல்லாத பொருளாகிவிடும். இந்த 2ம் இன்றி அவனுடைய அருளாலே அவனை நாம் அறியலாம். இது ரொம்ப எளிமையான பாடம். இந்த எளிமையான கருத்து என்றாலும் கூட நாம் வாங்கிக் கொள்வதில் உயிர் பற்றுவதில் மிகப்பெரிய சிரமம் இருக்கு. அதனால ஆசிரியர் என்ன செய்தார்? சிறிது சிறிதாக காட்டினார். அறிபொருள் சித்தசித்தாம், அறிபொருள் அசித்து அசத்தாம் என்று 241, 42, 43வது பாடல். 241வது பாடல் என்ன காட்டுகிறார்? உன்னுடைய கருவிகரணங்களால் உலக பொருள்களை அறிகின்றாய். அப்படி கருவிகரணங்களால் அறியக்கூடிய பொருளெல்லாம் அது அசித்து, எனவே உலகம் அறிவற்றது என்று காட்டி. 242வது பாடல்ல உன்னுடைய கருவிகரணங்களால் சுட்டி அறியக்கூடிய இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் அசத்து, அழிதலை உடையது என்று விளக்கமாக காட்டினார். இனி 243வது பாடல்ல ஒரு வகையிலேயும் இறைவனை அறிய முடியாது என்று சொன்னால் அது எந்த விதமான பயணமில்லாத இன்பொருள் ஆகிவிடும் என்பதை நமக்கு காட்டினார். இனி அடுத்ததா சிவம் என்பது சத்து சித்து, அறிவுடையது அழிவில்லாதது. அறிவுடையது என்பதை அழிவு அடையாதது என்பதை சத்து சித்து என்று காட்டினார். 244வது பாடல். 245வது பாடல்ல சிவம் பதிஞானத்தால் அறியப்படுவது. இதுதான் நாம் இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய பாடல். 245வது திருப்பாடல் சிவம் பதிஞானத்தால் அறியப்படுவது. அதாவது அறிபொருளா அறிபொருள் அசித்தாய் வேறாம். இந்த உலகியல்ல உணர்கிற பொருத்தன் ஒன்றை சுற்றி அறியக்கூடிய பொருள் அறிவற்றதாய் சிவத்துக்கு வேறாய் என்பது பொருந்தும். அறிபொருள்
அசத்தாய் வேறான். அறிவுரா பொருள் சத்து எண்ணில் அறிபவன் அறியானாயில் ஒரு வகையிலேயும் அறியப்படாத பொருள் அது நிலையுடைய சிவமாயிருக்கலாம் எனில் அறிபவனாகிய உயிர் அறியவில்லை என்று சொன்னால் அந்த சிவமும் இன்பொருளாக முடியும். எனவே அந்த சிவத்தின் மூலம் நாம் பெறக்கூடிய பயன் ஒன்றுமில்லை. அது இன்று இல்லை என்று சொன்னால் பயனும் இல்லை. சிவத்தால பயனை நாம் அனுபவிப்பவர்கள், பயனும் இல்லை. அறிபவன் அருளினாலே அனன்யமாக காண்பான். அப்ப அறியவல்ல உயிர் திருவருள் துணையினாலே அறிபவன் அறியக்கூடிய தன்மையுடைய உயிர் அருளினாலே திருவருள் துணையாலே அனன்யமாக காண்பார். அனன்யம் என்று சொன்ன தனக்கு வேறு என்று சொல்ற. அதனால தனக்கு வேறாக நிற்பதாக இவன் காண்பான். அறிபொருள் அறிவாய் வேறாய் அறிவு அருள் உருவாய் நிற்கும். அந்த அறிவேயாக அதே சமயத்தில் ஆன்மாவை விட்டு வேறாக ஆன்ம அறிவுக்கு அறிவை பயப்பிப்பதாக ஞான வடிவாக நிற்கும் என்றே ரொம்ப ஆழமான கருத்தை நமக்கு எளிமையா ஆசிரியர் காட்டியிருக்கிறார். ஆனாலும் கூட இதை பற்றி கொள்வது என்பது கொஞ்சம் இந்த பாடலை நன்கு புரிந்தவர்களுக்கு மட்டும் நல்லது. அறிபொருள் அசித்தாய் வேறாம். உயிராகிய உன் அறிவின் மூலம் சுட்டி அறியக்கூடிய பொருள் எல்லாம் அறிவற்றது. மேலும் சிவத்துக்கு அந்நியமாக இருக்கும் என்பதை ஒக்கும். ஆயினும் கூட அறிவுரா பொருள் சத்து என்னும் ஒரு வகையாலும் இறைவனை நீ அறிய முடியவில்லை என்று சொன்னால் அது சத்தாய சிவமாக கூடியிருக்கும் என்று சொன்னால் அறிபவன் அறியானாயில் அதன் இன்று என்று ஆகிவிடும் பயனும் இல்லை. அப்ப அறிபவனாகிய ஆன்மா அந்த சிவத்தை அறியானாயில் இல்பொருளாய் அதனால் பெறக்கடவதோர் பயனும் இல்லையாக முடியும். எனவே அதுபோல அல்ல. அறிபவன் அருளினாலே அனன்யமாக காண்பார். அறியக்கூடிய திறமையுடைய ஆன்மா திருவருளின் பேருபகாரத்தால் அந்த சிவம் தன்னின்றி பிரிப்பற நிற்பதாக காண்பான். வேறற நிற்பதாக காண்பான். அப்படி அறிகிற பொருள் அறிவாய் அதே சமயத்தில் வேறாய். அறியப்படக்கூடிய பொருளாகிய சிவம் நீ அறியக்கூடிய அறிவாகவும் அதே சமயத்தில் அது பொருள்தன்மையால் சிவம் வேறாகவும் நிற்கும். அது எப்படி உணரலாம்? அறிவு அருள் உருவாய் நிற்கும். அதாவது அறிவை கொடுக்கின்ற அந்த திருவருள் ஞான வடிவாக நிற்கும் என்பதை இந்த பாடல் அருமையாக காட்டுகிறது. எனவே அறிபவன் அறியானாகி அதுவென்றி பயனும் என்று இந்த திருப்பாடல் முன்னாலேயே நமக்கு காட்டியிருப்பதை விரிவாக நமக்கு காட்டியிருப்பதை பார்க்கிறோம். எனவே ஆன்மாவின் அறிவாகவே நிற்பான், வேறுமாக நிற்பான், உடன் நிற்பதாக இருக்கக்கூடிய அத்துவிதத்தன்மையுடையவன் சிவன். அத்துவிதம்னா என்ன பொருள்?
இரண்டன் ஒருமை. தேவார தொடர்ல சொன்ன என்ன பொருள்? இருமையில் ஒருமை. அதான் உயிருக்கு பெருமை. இருமையில் ஒருமையும் ஒருமையில் பெருமையும் என்று திருகூற்று திரு எழுகூற்றிருக்கையில திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அத்துவதத்தை அருமையாக காட்டியதை இதெல்லாம் தான் வேதங்கள் நமக்கு விரிவாக சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த சிவம் பதிஞானத்தால் அறியப்படுவது. அப்படி அறிகிற பொழுது அந்த அறிவேயாக இருந்தும் வேறுமாக இருந்தும் உடனுமாக இருந்தும் ஆன்மாவோடு அற்புதமாய் நிற்கக்கூடிய இயல்பை உடையவன் இறைவன் என்பதை இந்த 245வது பாடலிலே ரொம்ப அருமையாக நமக்கு காட்டியிருப்பதை பார்க்கிறோம். சிவம் பதிஞானம் ஒன்றால் அறியப்படும். பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அவன் அறிய முடியாது. பாசஞானம் என்பது எது? சென்ற வகுப்பில் நல்லா பார்த்தலாம் இல்லைங்களா? பாசஞானம் என்பது அதாவது இந்த கருவிகளால் வரக்கூடிய ஞானத்திற்கு பாசஞானம் என்று பெயர். எனவே அது பாசஞானம் கருவிகளால் வருவது. எனவே கருவிகளால் வரக்கூடிய அந்த ஞானத்தால் உயிர்களுக்கு எந்த விதமான நன்மையும் நமக்கு கிடைக்காது. பசுஞானம் என்பது சொல்லுலகு பொருளுலகு என்கிற வகையில 4 வகை வாக்குகளால் மறை முதலிய நூல்களால் வரக்கூடிய அறிவு. இதுதான் நமக்கு பாசஞானம் என்று சொல்லப்படுது. பாசஞானம் என்பது உயிர்களுக்கு சூக்குமை, வைசந்தி, மத்திமை, வைகரி 4 வகையான வாக்குகளை இறைவன் கொடுக்கிறார். அதன் மூலமாக வரக்கூடிய மறை முதலிய நூல்கள் வேதமானாலும் ஆகமமானாலும் திருமுறையானாலும் அதனால் வரக்கூடிய சொல்லுலகில் வரக்கூடிய அறிவு இது பாசஞானம். அது வாக்கு என்று சொல்லுவார்கள். அடுத்து நிலம் முதல நாதம் ஈராக 36 தத்துவங்கள். இது பொருள் உலகு என்று பெயர். இந்த பிரபஞ்சம் 2ஆக பகுத்து காணலாம். ஒன்று பொருள் உலகம், இன்னொன்று சொல்லுலகம். இந்த உலகம் பொருளுலகமாகவும் சொல்லுலகமாகவும் இருக்கிறது என்பதை நல்ல தத்துவ நூல்கள் நமக்கு விரிவாக காட்டுகிறது. சொல்லுலகம் என்பது எழுத்து, எழுத்தானால சொல், சொல்லால சொல். பொருளுலகம் என்பது கலைகள், கலைகளிலே இருந்து தத்துவங்கள், தத்துவங்களிலிருந்து புவனம். கலைகள் 5, தத்துவம் 36, புவனம் 220. இப்ப நமக்கு எளிமையா நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வாக்கால் வரக்கூடிய ஞானம் பாச ஞானம். அது 4 வகை வாக்குகளால் சொல்லுலகத்தின் மூலமாக வரக்கூடிய அறிவு. இனி தத்துவத்தின் மூலமாக நிலம் முதலாக நாதமியராக 36 தத்துவங்கள் பொருளுலகம். அந்த பொருளுலகத்திலே இருந்து வரக்கூடிய அறிவே பசு அறிவு. அப்ப சொல்லுலகத்தாலும் பொருளுலகத்தாலும் வரக்கூடிய அறிவுக்கு வேறாக இந்த 2 வகை நிலைகளை உணர்ந்து இவற்றின் வேறாக தன்னை கண்டு இவற்றுக்கெல்லாம் மேலாக அறிவுடைய பரம்பொருள் ஒன்று உண்டு என்பதை தெளிந்து அதனால் பெறக்கூடிய இறை அறிவுதான் பதிஞானம். அந்த பதிஞானத்தால் சிவத்தை
அறியலாம் என்று ரொம்ப அருமையா நமக்கு காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல்ல சிவம் பாசஞானத்தால் அறிய முடியாது. அதுக்கடுத்த பாடல்ல சிவம் பதிஞானத்தால் அறியப்படாது என்று மீண்டும் நமக்கு வலியுறுத்தி சில மேற்கோள்களை ஆசிரியர் காட்ட முற்படுகிறார். ரொம்ப நல்ல பகுதிங்க 246வது பாடல். இதுல முதல் நூல் என்று சொல்லக்கூடிய சிவஞான போதம், அந்த சிவஞான போதத்தில இதற்கு உதாரணமாக சொல்லக்கூடிய வெண்பா, அதாவது சிவம் பாச ஞானத்தால் அறிய முடியாது என்பதற்கு சொல்லக்கூடிய வெண்பா ஒன்று. அது 37வது வெண்பா. சிவஞான சித்தியாரில 246வது வெண்பா. புடைநூலாகிய சிவப்பிரகாசத்தில 86வது பாடல். இந்த மூன்றும் ஒரே மாதிரி பாச ஞானத்தால் அறிய முடியாது என்று தெளிவுபட விளக்கியது. எங்கேயும் மாறலைங்க. சிவஞான போதத்துல பாவகமேல் தான் அசத்தான், பாவனா அதீதம் எனில், இது இந்த பாட்டுக்கு உள்ள மூலப்பாட்டை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பாவகமாம் அன்றெனில் வாழதுவாம், பாவகத்தை பாவித்தல் நான் என்னில் பாவகமாம், தன் அருளால் பாவிப்பது பரமில் பாழ். சிவஞான போதத்துல சிவம் பாசஞானத்தால் அறிய முடியாது, பாவிக்கலாம் என்று சொல்லுகிற யோக மதத்தினரை பார்த்து அவர் கருத்தை மறுத்து மேற்கோள் காட்டிய வெண்பா 37வது வெண்பா. அது அப்படியே மெய்கண்டார் மறுபடியும் நமக்கு விரிவாக இந்த திருப்பாடலிலே ரொம்ப அருமையாக காட்டுகிறார்கள். யோக மதத்தை வரையறை செய்தவருக்கு பதஞ்சலி முனிவர் என்று பெயர். அவருடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு என்று வரலாறு சொல்லப்படுகிறது. பதஞ்சலி என்கிற பெயரில் 3 பெரியவர்கள் நமக்கு சமய உலகத்திலே போற்றப்பட்டிருக்கிறார்கள். பதஞ்சலி என்கிற பெயர்ல ஒன்று இலக்கண உரையாசிரியர் பதஞ்சலி என்பவர், இன்னொன்று மன்றுதொழு பதஞ்சலி, தில்லையில சிவபெருமானுடைய திருக்கூத்தை காண வேண்டும் என்று இருந்த மன்றுதொழு பதஞ்சலி. இனி அடுத்ததாயிருப்பவர் யோக சூத்திரம் செய்த பதஞ்சலி. ஒரே பேர் தான், ஆனாலும் 3 பேர்கள் இருந்திருக்கிறார். இந்த 3ஆவதாக சொல்லப்படுகிற பதஞ்சலி தான் யோக சூத்திரம் செய்தார். அந்த யோக சூத்திரம் யோகம் என்பது புறச்சமயம் 6. அந்த 6க்குள்ள ஒன்று யோக மதத்தினர். நமக்கு யோகம் என்பதற்கு பொருள் ஒன்றுதல் என்று பொருள். அவர்களுக்கு யோகம் பலவிதமாக பொருள் காரணமாக அமையும். அதுல யோக மதத்துல என்ன சொல்லுகிறார்கள்? தியான பாவனையால் சிவனை அறியலாம் என்பது அந்த யோக மதத்தினருடைய கொள்கை. பதஞ்சலி என்பவர் செய்ததால் பதஞ்சலர் கொள்கை என்று அதற்கு பெயர் வந்தது. பதஞ்சலி அவர்கள் செய்ததால் பாதஞ்சலர் என்று அவருக்கு, அந்த மதத்துக்கு பாதஞ்சல மதம் என்று அந்த பெயர் வந்தது. இப்ப அந்த பாடல் பார்ப்போம். ரொம்ப அருமையான திருப்பாடலுங்க. பாவிப்பதென்னில் பாவம், சிவபரம்பொருள் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறிய முடியாது. அந்த சிவபரம்பொருள் அவனுடைய அருளாலே அறியப்படுவது என்று நமக்கு காட்டினார். இப்ப மனம் முதலிய கருவிகளோடு கூடி செய்யும் பாவனையில் நாம் சிவனை அறியலாம்
என்று நமக்கு ஒரு கருத்தை முன்வைத்தால் அதற்கு நம்முடைய சைவ சித்தாந்தம் கருவிகளால் அறியக்கூடிய பொருளெல்லாம் அழியும். எனவே அழியக்கூடிய அந்த பொருளாதலின் அந்த பாவனை பயனற்றது. பாவிப்பது என்னில் பாவம், எனவே அது பயனற்றது. பாவகம் கடக்கி பாவம். இனி அந்த கருவிகள் எல்லாம் நீங்கி செய்யப்படும் பாவனையாலே இறைவனை அறியலாம் என்றால், கருவிகள் நீங்கினால் உயிருக்கு தனி நிலை வந்துவிடும். அதுக்கு கேவலம்னு பேரு. கேவலம்னா கருவிகள் கூடி இல்லாம இருக்கிற பொழுது உயிர் இருக்கிற நிலை. எனவே அந்த நிலையில உயிர் எதையும் பாதிக்கவே முடியாது. அது தனி நிலையில கிடக்கும். அதனால பாவகம் கடக்கிப்பான். அடுத்து சொன்னார், பாவிக்கும் அதுதான் என்னின் பாவகம். ஆக பாவிக்கப்படுகிற அந்த பொருளே நான் என பாவனை செய்தால் அது அறியலாம் என்று ஒரு கருத்தை கூறினார்கள். அது பாவிக்கப்படுகிற பொருளே நான் என்று பாவித்தால் அது போலி பாவனையாக பயனில்லாத செயலாகிவிடும். அடுத்து சொன்னார், பாவம் கெட்டு பாவிப்பது என்னில் பாவம். ஒருவாற்றாலும் பாவனையின்றி பாவித்து அறியப்படக்கூடிய பொருள் சிவம் என்று சொல்லுவீர்களானால் அது பாழாக பொருள், கூடிய பொருள் பாழாய் போய் பயனற்றதாகிவிடும். அப்ப என்ன செய்யலாம் பாருங்க, என்ன செய்யலாம்? பாவனை இறந்து நின்றே, பாவனை இறந்து நின்று பாவிக்கப்படுவதாகும். அப்ப பாவனை இறந்து நின்று எப்படி பாவிக்க முடியும் என்று சொன்னால், பரம்பரன் அருளினாலே, பரம்பரன் அருளினாலே. எனவே நாம் பரம்பொருளை அதனுடைய அருளோடு ஒன்றித்து நின்று காண்டல்தான் உண்மை பாவனையாகும் என்பதை ரொம்ப நுட்பமாக இந்த பாடலில ஆசிரியர் பெருமான் நமக்கு விளங்கும்படியாக தேற்றமாக காட்டியிருக்கிறார். இது சிவப்பிரகாசத்துல ஒரு பாடல், 86வது பாடல்ல, பாவிக்கின் மனாதி வேண்டும். பாவித்தல்னா சுவாமி இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், எந்த உருவம் என்று நினைச்சா மனம் முதலிய கருவி இருந்ததான் நினைக்க முடியும். மனம் முதலிய கருவியில என்ன பண்ண முடியாது, நினைக்க முடியாது. எனவே பாவிக்கின் மனாதி வேண்டும், அது பயனில்லை. ஏன் பயனில்லை? கருவிகளோடு பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் என்ன ஆகிவிடும்? அறிவற்ற பொருள் அறியக்கூடிய, கருவிகளால் காணக்கூடிய எல்லா பொருளும் அறிவற்றது, அறியக்கூடிய. காரணம் நீத்து பாவிப்பது என்னை நான் இந்த காரணம் நான் நீத்து நான் பாவிப்பேன் என்று சொன்னால், நீ கருவிகள் நீங்கினால் கேவலத்துக்கு போய்விடுவாய். எனவே அது பழுதுள்ள, கேவலம்னா தனிமை என்று பொருள். பாவத்தால் பாவிக்க ஒண்ணான் என்று பாவிப்பன், அதே அவனை பாவிக்காம நானே பாவிப்பன் என்று எண்ணில் அது நீ பாவிக்க வேண்டாம். ஆண்ட பரன் ஆள் பற்றி நோக்கே என்று அந்த யோக மதத்தை அருமையாக நமக்கு காட்டியிருக்கிறார். மீண்டும் பாருங்க, பாவிப்பது என்கில், பாவிப்பது என்கில், இதன் முதல் கருத்து. சிவம் அருளினாலே அறியப்படுவது என்று நீங்க என்ன வேண்டா, அருளில்லாமையே மனம் முதலிய கருவிகளோடு கூடி செய்யக்கூடிய பாவனையால் சிவபெருமானை பதியாகிய
கருவிகளால் அறியப்படுகிற எல்லா பொருளும் சடப்பொருள். சடப்பொருள். எனவே அந்த பாவனை பயனற்றது. பாவிப்பது என்பது பாவம். பாவம் கடக்கும் பாவம் என்றது. அதாவது கருவிகள் எல்லாம் நின்று பயந்த கருவி இல்லாமல் நான் பாவனையால் அறிந்து விடுவேன் என்று நீ சொல்லுவாயானால் கருவிகள் நீங்கினால் உயிராகிய நமக்கு கேவலங்களை வந்து விடுவேன், பணிவி வந்து விடுவேன். அப்பொழுது என்ன செய்ய முடியாது, பாவிக்க போகாதே. எனவே பாவகம் கணக்கின் பாவம் பாவிக்கும் அதே நான் என்னில் பாவகம். அதாவது பாதிக்கப்படக்கூடிய அந்த பொருளே நான் என்று பாவனை செய்ய அறியப்படும் என்று நீ சொல்லுவாயானால் அது போலி பாவனையா? ஏன் எனவே அது என்னவா முடியும்? போலி பாவனை, அது பயனற்ற செயல். பயன் கொடுக்காது. பாவிக்கும் அது நானில் பாவகம். இனி பாவம் கெட்டு பாவிப்பது என்னில் பாவம் என்று சொன்னால் ஒருவாற்றானும் பாவனை இல்லாமல் அது பாவித்து அறிய முடியும் என்று நீ சொல்லுவாயானால் அது அநிர்வசனம் என்று சொல்லலாம். அதாவது பாழாக போய்விடும், பயனற்ற செயல். அதனால் பரம்பரன், அந்த பரம்பொருள் அருளினாலே பாவிக்கப்படுவதாகும் சிவம் என்றே இறைவன் பரம்பரன் பேரு. அந்த பரம்பரனுடைய சக்திக்கு அருள் என்று பெயர். அந்த அருளுடைய துணையால் நீ அவனை என்ன செய்யலாம், பாவிக்க முடியும் என்று இந்த பாடல் ரொம்ப அருமையா இருக்கிறது. நம்பி யாரூரன் உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன் என்று தேவாரத்தில் காட்டுகிற மேற்கோளை எல்லாம் இங்கே நாம் சிந்திக்கலாம். அளவிலா பாவகத்தால் அன்புண்டு இங்கு அறிவின்றி வெறுவியனாய் கிடப்பேன் என்று மணிவாசக பெருமான் திருவாசகத்துல காட்டுகிற சொல்லையும் எண்ணி பார்க்கலாம். இதுல திருப்பல்லாண்டி என்பது ரொம்ப தெளிவா நம்ம காட்டுகிறது இல்லைங்களா? பாவிக்கும் பாவகத்துக்கு அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூட்டுமே. அப்ப இறைவன் பாவிக்கக்கூடிய பாவகத்தை கடந்து நிற்பவன். அப்படி கடந்து நிற்பவனுக்கு நாம் பல்லாண்டு கூறுவோம். பல்லாண்டுன்னா சுவாமி பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியா வாழணும். அப்ப பல்லாண்டுன்னு ஒரு எல்லை வந்துடும். சுவாமி எல்லை இல்லாதவன், உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நெல்மணிவேணியன், அலையில் ஜோதியன். அவனுக்கு எல்லை இல்லை. எனவே ஒரு பல்லாண்டு சொன்னா 100 ஆண்டு, 500 ஆண்டு, 1000 ஆண்டு, 3000 ஆண்டு, எல்லை வந்துடும். இவன் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தவன். சிவபெருமானுடைய அளப்பரும் பரத்தவத்தை திருமுறைகள் எளிமையாக காட்டுகிறது. சுவாமியோட நம்மோட உறவு எத்தனை நாளைக்குன்னா, சுவாமி நீங்க இருக்கிற காலம் எனக்கு அடியோமோடும் நின்னோடும் 1000 பல்லாண்டு என்று திருப்பல்லாண்டு என்கிற பாசனம் காட்டு. அடியோமோடும் நின்னோடும் 1000 பல்லாண்டு, 1000 பல்லாண்டு காலம் நீங்களும் நானும் உங்களுக்கு அடிமையா. ஆனா நம்ம சுவாமி அப்படின்னா அவர் அதனால அடங்கிடுவார். ஆனா நம்ம சுவாமி பல்லாண்டு என்னும் பதத்தை கடந்தவர். பதம் என்பது என்ன? சொல். வண்ணம், பதம், மந்திரம். வண்ணம் என்பது எழுத்தே,
பதம் என்பது சொல், மந்திரம் என்பது சொல்லாலான சொற்றொடர். எனவே பதம் சொல்லை கடந்தவன். பல்லாண்டென்னும் பதத்தை கடந்தவன். பல்லாண்டென்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு. என்ன அர்த்தம்? பெரியவர்களை வாழ்த்தினால், பெரியவர்களை வணங்கினால் நாம் பல்லாண்டு வாழ். இப்ப பெரியவரை எப்படி சிறியவரை போய் வாழ்த்துவது என்று ஒரு எண்ணம் வரும். அது சாதாரண வாழ்த்துவதுன்னா பெரியவங்களை போய் நீங்க நல்லா இருக்கணும் சுவாமி என்று வாழ்த்துவது அல்ல. வச்சுக்கணும். நிறைய பேர் வாழ்த்த பயிரில்லை, வணங்கு வருவோம் என்று சொல்வார்கள். அது உலகிய பொருள். புத்தகத்துல திருமுறைகள்ல வாழ்த்துதல் என்பது அந்த பெரியவர் நமக்கு செய்த உதவியை வாயாட வாழ்த்துதல். அப்பசாமி என்ன சொன்னார்? வாயே வாழ்த்து கண்டாய். என்ன அழகான பாட்டு பாருங்க. வாயே வாழ்த்து கண்டாய். மாணிக்கவாசன் இன்னொரு தேவார்னு சொல்ற. அப்புறம் சொல்லுங்க, வாழ்த்தவாயும் நினைக்க வட நெஞ்சம் வாழ்த்த சென்னியும் வந்த தலைவனை வாழ்த்துதல். அவருடைய பொருள் சேர்ப்பவனை தொடர்பு தெரியும். அந்த வாழ்த்தை அவரிடத்துல சொல்லுவது அந்த உலகில் இந்த பகுதி ரொம்ப நல்ல பகுதி. எனவே பாச ஞானங்களால் சிவம் அறிய முடியாது. திருவுருளால், அதாவது ஞானத்தால், பரிஞானம் எப்ப ஒரு உயிர் கைவரப்படுகிறதோ அப்பொழுதுதான் அவனை அறியும். அப்ப பரிஞானம் எப்பொழுது வரும் என்றால் நம்முடைய தத்துவங்கள் சொல்கின்றன. இருவனை மலபலி பாகமும் வருகிற பொழுதுதான் திருவருள் இருவனை ஒட்டு என்பது என்ன? இருவனையாவது இவனை அனுபவிக்கிற பொழுது செய்த அறியாமல் செய்த எல்லாம் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்ல முடியாது. அடுத்தது நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் நான் தான். மகிழ்ச்சியை பெருமானே தங்களுடைய அளவிலான விலைக்கு இந்த ஆத்மாவுக்கு பெரிய மகிழ்ச்சியை மகிழ்ச்சியை மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்று சுந்தர புத்தி சுவாமிகள் தில்லை கூட்டப்பெருமாள் என்பதை கண்ட பொழுது 5 பேரறிவும் கண்களை கொள்ள அளத்தரும் தருணங்கள் 4 சிந்தையாக சாத்தியமையாக இந்த ஆற்றலையான ஆடும் ஆனந்த எல்லைகள் அந்த தனிப்பெரும் போட்டி மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். இந்த நாட்டில் ஆதிக்கம் போட்டு
பலனற்றது, வீண் செயல். கருவிகளை நீக்கி சாதிக்கலாம் என்று சொன்னால் கருவிகளை நீக்கினால் எனவே அதனாலே பயனில்லை. கருவிகளை கொண்டு சாதிக்காமல் கருவிகளை நீக்கியவர்கள் சாதிக்காமல் சாதனைக்கு எதிரான பொருளை எய்தியவராக நினைத்து நான் சாதித்தேன் என்றால் எட்டாவது பொருள் எய்தியதாக நினைப்பது போலி சாதனையாகும். அப்ப அவன் எப்படி செய்யலாம் என்று சொன்னால் இந்த நான்கு நிலைகளை முடியாது. தாப்பனை கற்பிப்பவர்களோடு அடையாத பொருளை அடைந்ததாக எண்ணி செய்யக்கூடிய பாவனை, பாவனை இன்றி செய்யப்படும் பாவனை, இந்த நான்கு வகையிலே யோக நூலர்கள் பாதம் சொல்லப்படுகின்றார். இந்த பாவனைகள் எல்லாம் இந்த பகுதியில ஆசிரியர் காட்டி, எனவே நீங்கள் அவரை அதுபோல பாவிக்க முடியாது. அந்த பாவனை கடந்து நின்று இறைவனை பாவிக்க வேண்டும். அருமையா காட்டினார். பின்னால காட்ட போகிறார். பாவிப்பவனாகிய நாம் காண்பான், பாவிக்கப்படுவதாகிய காட்சி பொருள், அந்த பாவித்தலாக காட்சி, இந்த மூன்றும் பிரித்து அறிய முடியாமல் அருளே தானாய் கூடியிருக்கிற நிட்டைக்கு ஞான நிட்டை என்று கடுமையாக சொல்லுவதை நாம் பின்னால படிக்க இருக்கிறோம் என்று சொல்லி, இந்த திருப்பாடல் ரொம்ப சிறந்த திருப்பாடல். கூடுதலாக நாம் என்ன வேண்டும் என்று நான் எண்ணினேன். அந்த ஞான நிட்டையை அவன் அருளாலே நாம் அறிய வேண்டும் என்பதை எனக்கு இந்த பாடல் ஞானத்தால் அறிய முடியாது என்பதை விளக்கி காட்டுகிறார். இனி அடுத்த திருப்பாடல், சிவம் பசுஞானத்தாலும் அறியப்படாது. சரிப்பா, சொல்லுலகால அறிய முடியாது. நீங்க சொல்லுலகால அறியலாமா? சிவம் பசுஞானத்தாலும் அறியப்படாது என்பதை 247வது திருப்பாடல்ல காட்டுகிறார். அந்நியம் இல்லாமையானும் இறைவன் உயிரின் வேறாக அவன் என்றதே கிடையாது. எனவே அவன் எல்லா உயிர்களோடு ஒன்றாகவும் பெயராகவும் உடனாகவும் நிற்பவன். ஆனால் அவனுக்கு சுத்தாத்துவிதம் நிலை என்று பெயர். வெறும் அத்துவிதம் கொள்ள சுத்தாத்துவித நிலை அதற்கு பெயர் நமக்கு வழங்குகிறது. எனவே அந்நியம் இயலாமையானும் அறிவினுள் நிற்றலானும் எல்லா உயிரினுடைய அறிவுக்குள்ளேயும் அவன் இருக்கின்றான். அறிவினுள் நிற்றலானும் உன்னிய எல்லாம் உள் நின்று உணர்த்துவன் ஆளாலும். உயிர் என்னென்ன நினைக்கிறதோ அந்த நினைப்பையெல்லாம் அறிவிக்கப்படுபவன். என்னது யான் என்று ஓதும் இரும் செருக்கு அறுத்தலானும் யான் என்னும் மயக்கம் அற அவற்றை நீக்குபவனும் யான் என மதிலிற்கும் அறியவன் அறிவினால் அறியப்படுகிற தன்மையும் அல்ல. தன் அறிவதனால் காணும் தகைமையன் அல்லன் ஈசன். எனவே இறைவன் ஒன்றாய் நிற்றலை அந்நியம் இயலாமை என்ற சொல்லால அருமையா நமக்கு காட்டி, அடுத்து அறிவினுள் நிற்றல் என்பது உடல் நின்று உணர்த்துதல், அவன் உடனாய் நிற்றல். இப்படி இந்த பாடல்ல வேறாய் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பதை காட்டு. மறுபடியும் பார்ப்போம். ஈசன் கடைசி சொல் பாருங்க.
ஈசன் அந்நியம் இல்லாமையானும் ஆன்மாவின் அவன் வேறவன் அறிவினுள் நிற்று அலானும் அறிவுக்கறிவாக நிற்கின்றவன் உள் நின்று உண்ணிய எல்லாம் உணர்த்துவன் அறிவுக்கறிவாக நின்றே ஆன்மா என்ன நினைக்கின்றதோ எல்லாவற்றையும் அவன் அறிவிப்பவன். அப்படின்னா அந்த நினைப்பையே அவன் செயல்படுத்துகிறான் பொருள். என்னது யான் என்று ஓதும் இரும் செருக்கறுத்தலால் அப்படி அறியக்கூடிய அந்த ஆன்மாவினுடைய அறிவை பொருந்தி எனது யான் என்று சொல்லப்படுகிற பெரிய மயக்க உணர்வை முற்றுமாக நீக்கும். தன் அறிவு அதனால் காணும் தகைமையன் அல்லனும். எனவே நான் என்னும் செருக்கோடு கூடியிருக்கிற ஆன்ம அறிவால் அறியக்கூடியவன் அல்லன் என்பதைத்தான் இந்த பாடல்ல ரொம்ப தெளிவாக நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே இறைவன் அவன் பசுவோடு சேர்ந்திருப்பதால பசுவோடு ஆன்மா சேர்ந்திருப்பது, பசுவோடு பதியாகிய இறைவன் சேர்ந்திருக்கிறார். அதனால அவருக்கு பெயர் பசுபதி. பதி பசுவோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கிறார். ஆனால் பதி பசுவோடு 3 நிலைமையினை இருக்கிறார். ஆக எனது என்பது மமகாரம், யான் என்பது அகங்காரம், மம என்னுடையது, அகம் யார், இது வடமொழியில சொல்லக்கூடிய சொல். மம என்னுடையது, அகம் யான். எனவே எனது என்பது அறியும் அறிவையும் அறியப்படுகிற பொருளையும் பற்றி வரக்கூடிய இருமாப்பு. அப்ப எனது என்பது என்ன? அறியக்கூடிய அறிவையும் அறியப்படுகிற பொருளையும் பற்றிய இருமாப்பு. எனவே ஞான நியாயங்களால் அவர் அந்த உயிருக்கு ஏற்படக்கூடிய அபிமானம் என்று கூட சொல்லலாம். யான் என்பது அறியும் பொருளாகிய உயிர் தன்னை பற்றி வரக்கூடிய இருமாப்பு. எனவே ஞாதிரு என்று சொல்லக்கூடிய நிலையாகவும் சொல்லலாம். எனவே ஞாதிரு, ஞானம், நேயம், காண்பான், காட்சி, காணப்படும் பொருள், காட்சி பொருள், இப்படி இந்த 3 அற்ற நிலையில நாம் அந்த இறைவனை அறியலாம். எனவே மயக்கத்துக்கு ஏதுவாக இருப்பது செருக்கு. மயக்கத்திற்கு எதுவாக இருப்பது செருக்கு. இந்த உணர்ச்சிதான் ஆணவ மலம் உயிர்கள்ல பந்தித்து நிற்பது. இந்த ஞானத்திற்கு பசுஞானம் என்று பெயர். எனவே முதல்வன் அவனை உயிர் வேறு இறைவன் வேறு என்று பகுத்து அறிய முடியக்கூடியவன் அல்லன். ஆன்மாவோடு இரண்டர கலந்து நிற்பவன், அறிவுக்கறிவாக இருப்பவன், உள்ளின்று உணர்த்தவன். அப்படி உள்ளின்று உணர்த்தவே ஆன்மா பகுத்து உணர்வுடும். பகுத்து உணர்வே மயக்கறிவோடு கூடிய பாசஞானத்தால் அந்த சிவம் அறியப்படாது என்பதை 247வது திருப்பாடலிலே அருமையா நமக்கு காட்டியிருக்கிறார். இனி அடுத்த பாடல்ல இந்த சிவம் பாசஞானத்தாலும் பசுஞானத்தால் அறிய முடியாது என்றால் அது உயிரோடு எப்படி இயங்கி நிற்கிறது? அப்போ சிவம் தன்னை அறியுமாறு அறியும் ஆன்மாவோடு அத்துவிதமாக நிற்கும் என்று 248வது பாடல்ல காட்டுகிறார்கள். அதை அடுத்த வகுப்பில சிந்திப்போம் என்று சொல்லி பொதுவாமூர்த்திகள் வாய்ப்பிருந்தால் ஈராய் முதல் ஒன்றாய் என்று திருவிழிமலை தேவார பாடல் பாடி அருள் செய்ய வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறேன்.
சடையார் பூண்ணல் உடையார் என்று தொடர்கிற அந்த பதிகம் அதுக்கு அடுத்த பாட்டு என்று கருதுகிறேன். அந்த பாடல் பாடி எப்பொழுதும் போல உதவி செய்ய வேண்டும். அன்போடு போதுவாமூர்த்தியுடைய திருவடியை வேண்டி உங்கள் எல்லோருடைய திருவடிகளை இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிகழ்ச்சி சிவாய திருச்சிற்றம்பலம்.